சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த சீசன்ல படுமோசமாக சொதப்ப முக்கிய காரணமே பேட்டிங் வரிசை தான். திடீர்னு ஓபனர் இடங்கள்ல ருத்ராஜ் கெய்க்வாட், டிவான் கான்வேவை காணோம். ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி ஆகியோர் ஓபனர்களாக களமிறங்குறாங்க. இதுல திரிபாத்தியுடைய உடல் மொழி காமெடியாக இருக்கு. பயந்து பயந்து பேட்டை கீழே மேலே ஆட்டிக்கொண்டே பவுலர்களை எதிர்கொள்றாரு. மேலும் 3 ஸ்டம்புகளையுமே மறைத்து ஆடுறாரு. ஒருவர் சொதப்புவதால ரச்சின் ரவீந்திரா, அடுத்து வரும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே ஆகியோருக்கு அழுத்தம் ஏற்படுது. கடந்த சில சீசன்கள்ல ஓபனர்களாக அபாரமாக ஆடி வருவதால தூபே அழுத்தங்கள் இல்லாமல் மிடில் ஓவர்களின் போது அதிரடியாக சிக்ஸர்களை விளாசினாரு. ஆனா இப்போது விக்கெட்டை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே அழுத்தம் காரணமாக ஆட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதனால பேட்டிங் வரிசையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்துல கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டுமே இருக்காரு. வெளிநாட்டு வீரர்கள்ல டிவான் கான்வேவுக்கு மீண்டும் ஓபனர் இடத்தை கொடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாம். அதாவது ஓபனர்களாக ரச்சின் ரவீந்திரா, டிவான் கான்வே ஆகியோரும் பவுலர்களாக நூர் அகமது, மதிஷா பத்திரேனா செயல்படுவாங்க. இதனால சேர்க்கக்கூடிய பேட்டிங் வரிசை ரச்சின் ரவீந்திரா, டிவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே அப்படின்னு இருக்கும். வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் சம்கரனுக்கு மாற்றாக இந்திய வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் அன்ஷுல் கம்போஜ் அவர்கள் விளையாட வைக்க வாய்ப்பு இருக்கா. மேலும் இம்பாக்ட் வீரராக விஜய் சங்கருக்கு மாற்றாக முகேஷ் சௌத்ரி அல்லது கமலேஷ் நாகர்கோட்டி ஆகியோர்ல ஒருவரை ஆட வைக்கவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கான். டிவான் கான்வேவால கீப்பராகவும் செயல்பட முடியும். இதனால சில போட்டிகள்ல தோனி அவர்களை பேட்டிங்குக்கு மட்டுமே ஆட வைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.